வகுப்பு 5 உள்ளுறுப்பு அமைப்புகள் பகுதி 2. வணக்கம் மாணவ செல்வங்களே, புதிய அமர்வுக்கு வரவேற்கிறோம். மௌனியும் அவளுடைய தோழிகளும் ஒரு வேடிக்கையான பந்தயத்தை முடித்தார்கள். அவள் வேகமாக மூச்சு விட்டாள். திடீரென்று அவள் மூக்கின் அருகே ஒரு பளபளப்பான சிறிய குமிழி மிதந்தது. மௌனி, ஹே, நீ யார்? ஆக்சிஜன். நான் ஆக்சிஜன், உன் உயிர். நீ ஒவ்வொரு முறை மூச்சை உள்ளிழுக்கும் போது நான் உன் உடலில் மூக்கின் வழியாக நுழைகிறேன். ஐயோ, எனக்குள்ள என்ன பண்ற? முதலில் நான் என் மாமாக்களின் நுரையீரலுக்கு செல்கிறேன். பின்னர் என் சகோதரர் ரத்தம் என்னை உங்கள் உடல் முழுவதும் சுமந்து செல்கிறது. என்னோட வா ஆக்சி, நான் உன்னை ஒவ்வொரு செல்லுக்கும் கூட்டிக்கிட்டு போறேன். ஆனால் நம் தந்தை இதயத்தின் உதவி இல்லாமல் நாம் செல்ல முடியாது. சகாக்களே, உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் சென்று மௌனிக்கு சக்தியை கொடுப்போம். நீங்கள் அனைவரும் என்னை மறந்துவிட்டீர்கள். நான் மூச்சை வெளியேற்றி வெளியே செல்ல வேண்டும். நல்ல வேலை கார்பாக்ஸ், நாங்க உள்ள போறோம், நீங்க வெளியே போங்க. மாணவர்களே, இது நமது சுவாசம் மற்றும் சுழற்சி பற்றிய ஒரு வேடிக்கையான கதை. இதை பற்றி 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலின் உள்ளுறுப்பு அமைப்புகள் பகுதி 2 விவாதிப்போம். நாம் வாழ்வதற்கு காற்று, நீர், உணவு மற்றும் வேலை செய்ய ஆற்றல் தேவை. வேலை செய்யும் போதும், விளையாடும் போதும், தூங்கும் போதும் நம் விருப்பமின்றி காற்றை சுவாசிக்கிறோம். இது சுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. நம் உடலுக்கு தொடர்ந்து ஆக்சிஜன் தேவை. நாம் சுவாசிப்பதின் மூலம் காற்றிலிருந்து ஆக்சிஜனை பெறுகிறோம். மேலும் சுவாச மண்டலத்தின் உறுப்புகள் இந்த செயல்முறையை செய்கின்றன. நமது உணவிலிருந்து ஆக்சிஜன் மற்றும் சக்தியை அளிக்கும் பொருட்கள் இரத்தத்தின் மூலம் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் சுவாச அமைப்பு, அதன் உறுப்புகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும். இரத்த ஓட்ட அமைப்பை விவரித்து இதயம் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை எவ்வாறு பம்ப் செய்கிறது என்பதை விளக்க முடியும். முக்கிய வார்த்தைகள்: சுவாசம், நுரையீரல், அல்வியோலி, சுற்றோட்ட அமைப்பு, இதயம், இரத்த நாளங்கள், நுரையீரல் நிபுணர். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். சுவாச அமைப்பு. சுவாச அமைப்பு நமது உடல் திசுக்களிலிருந்து ஆக்சிஜனை வழங்கி கார்பன் டை ஆக்சைடை நீக்குகிறது. இது 3 முக்கிய பகுதிகளால் ஆனது: காற்று பாதைகள், நுரையீரல் மற்றும் சுவாச தசைகள். இந்த சுவாச உறுப்புகளின் உதவியுடன் நாம் மூச்சை உள்ளிழுத்து மூச்சை விடுகிறோம், அதாவது வெளியேற்றுகிறோம். காற்று மூக்கு வழியாக நுழைந்து வடிகட்டப்படுகிறது. மூக்கின் சுவர்கள் ஈரப்பதமாக இருப்பதால் தூசி, புகை மற்றும் கிருமிகள் உடலுக்குள் நுழைவதை தடுக்கின்றன.
மூக்கிலிருந்து காற்று மூச்சு குழாய்க்குள் செல்கிறது. இது நுரையீரலுக்கு வழிவகுக்கும் 2 குழாய்களாக பிரிகிறது. நுரையீரல்கள் சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்புகள் ஆகும். அவை மார்பு பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஜோடி கூம்பு வடிவ உறுப்புகள். நுரையீரல் அல்வியோலி எனப்படும் பல சிறிய காற்று பைகளால் ஆனது. ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றத்திற்கு அல்வியோலி பொறுப்பு. அல்வியோலியின் சுவர்கள் பல சிறிய இரத்த நுண்குழாய்களால் சூழப்பட்டுள்ளன. இவை இரத்தத்தின் மூலம் செல்களுக்கு ஆக்சிஜனையும் செல்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை நுரையீரலுக்கும் எடுத்து செல்கின்றன. சுவாச தசைகளில் உதரவிதானம் மற்றும் விலா எலும்பு தசைகள் அடங்கும். இந்த தசைகள் சுவாசிக்கும் போது காற்றை நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் தள்ள உதவுகின்றன. நாம் மூச்சை உள்ளிழுக்கும் போது உதரவிதானம் கீழ் நோக்கி நகர்கிறது. மேலும் உள்வரும் காற்று நுரையீரலில் உள்ள அல்வியோலியை நிரப்புகிறது. உதரவிதானம் மேல் நோக்கி நகர்கிறது. நுரையீரலில் உள்ள காற்று வெளியேற்றப்படுகிறது. சராசரியாக நாம் ஒரு நிமிடத்திற்கு 16 முதல் 18 முறை சுவாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு 20,000க்கும் மேற்பட்ட முறை சுவாசிக்கிறோம். புகையில் அதிக அளவு கார்பன் மோனாக்சைடு ஒரு நச்சு வாயு இருப்பதால் மக்கள் அவதிப்படுகிறார்கள். மேலும் மூச்சு திணறலால் கூட இறக்க நேரிடும். காற்று மாசுபாடு பல சுவாச நோய்களை ஏற்படுத்துகிறது. மேலும் புகைப்பிடித்தல் நுரையீரல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். நுரையீரல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் நுரையீரல் நிபுணர் என்று அழைக்கப்படுகிறார். யோகா மற்றும் தியானம் ஆரோக்கியமாக இருக்க சுவாசத்தை வலியுறுத்துகின்றன. சுற்றோட்ட அமைப்பு. சுற்றோட்ட அமைப்பு உடலை சுற்றி இரத்தத்தை நகர்த்துகிறது. உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்கிறது. இது 3 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது: இதயம், இரத்த நாளங்கள் மற்றும் இரத்தம். இதயம் என்பது இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை தள்ளும் ஒரு பம்ப் போன்றது. இதயம் நமது முஷ்டியின் அளவு கொண்டது மற்றும் மார்பின் இடது பக்கத்தில் அமைந்துள்ளது. இது 4 அறைகளை கொண்டுள்ளது. மேல் 2 சிறிய அறைகள் ஏட்ரியா மற்றும் கீழ் 2 பெரிய அறைகள் வென்ட்ரிகல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இதயம் மிக முக்கியமான உறுப்பு, ஏனெனில் அது லேப்டாப் போன்ற ஒலியுடன் இரத்தத்தை பம்ப் செய்கிறது. இருதய நோய் நிபுணர் என்பவர் இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரு மருத்துவர் ஆவார். இரத்த நாளங்கள் மற்றும் இரத்தம். இரத்த நாளங்கள் தமனிகள் மற்றும் நரம்புகள் என 2 வகைகளாகும்.
தமனிகள் ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை எடுத்து செல்லும் நுரையீரல் தமனியை தவிர இதயத்திலிருந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்கிறது. நரம்புகள் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை எடுத்து செல்லும் நுரையீரல் நரம்பு தவிர உடலிலிருந்து ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு செல்கின்றன. இரத்தம் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் கிருமிகளை எதிர்த்து போராடவும் உதவுகிறது. இது அயனிமம் மற்றும் 3 வகையான செல்களால் ஆன திரவ திசு ஆகும். இரத்த சிவப்பணுக்கள் அதாவது RBC சிறிய S ஆக்சிஜனை எடுத்து செல்கின்றன. வெள்ளை இரத்த அணுக்கள் WBC சிறிய S கிருமிகளை எதிர்த்து போராடும். இரத்த தட்டுகள் இரத்தம் உறைதலுக்கு உதவுகிறது. ஆரோக்கியமாக இருக்க உடலில் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தம் சென்றடைய வேண்டும். உங்கள் இரத்த அளவை வலுவாக வைத்திருக்க வேர்க்கடலை பார்கள், எள் பார்கள், முட்டை, பால் மற்றும் இலை காய்கறிகள் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள். சுவாச மற்றும் சுற்றோட்ட அமைப்புகள் உடலுக்கு ஆக்சிஜனை வழங்கவும் கார்பன் டை ஆக்சைடை அகற்றவும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. இதனால் நம்மை ஆற்றலுடன் ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சுவாச அமைப்பு ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்ற உதவுகிறது. சுற்றோட்ட அமைப்பு இரத்தத்தின் வழியாக உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்கிறது. இதயம் இரத்தத்தை பம்ப் செய்கிறது மற்றும் நுரையீரல் இரத்தத்தில் ஆக்சிஜனை சேர்க்கிறது. இரத்தத்தில் சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த தட்டுகள் உள்ளன. அவை ஆக்சிஜனை எடுத்து செல்கின்றன, கிருமிகளை எதிர்த்து போராடுகின்றன, மேலும் இரத்த உறைதலுக்கு உதவுகின்றன. நமது உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் முழு சக்தியுடனும் வைத்திருக்க 2 அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. செயல்பாடு 1. நெகிழி பாட்டில் மற்றும் பலூன்களை பயன்படுத்தி நுரையீரல் மாதிரியை தயாரித்து அவற்றின் செயல்பாட்டை விவரிக்கவும். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. சுவாச மண்டலத்தின் செயல்பாட்டை விவரி. கேள்வி 2. நுரையீரலில் வாயு பரிமாற்றம் எவ்வாறு நிகழ்கிறது? கேள்வி 3. இரத்த அணுக்கள் என்ன செய்கின்றன? கேள்வி 4. இதயம் உடலின் மிக முக்கியமான உறுப்பு என்று ஏன் அழைக்கப்படுகிறது? கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. டேஷ் அமைப்பு நாம் ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்ற உதவுகிறது. கேள்வி 2. இதயம் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் டேஷ் செலுத்துகிறது. கேள்வி 3. இரத்த சிவப்பணுக்கள் டேஷ் உடலின் அனைத்து செல்களுக்கும் கொண்டு செல்கின்றன. கேள்வி 4. வாயு பரிமாற்றம் நுரையீரலின் டேஷ் நிகழ்கிறது. கேள்வி 5. இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார். சரியான விடையை தேர்வு செய்க. கேள்வி 1. நம் உடலில் இரத்தத்தை பம்ப் செய்வதற்கு எந்த உறுப்பு பொறுப்பு? ஆ. நுரையீரல். ஆ. மூளை. இ. இதயம். இ. கல்லீரல். கேள்வி 2. எந்த இரத்த அணுக்கள் கிருமிகளை எதிர்த்து போராட உதவுகின்றன? ஆ. இரத்த சிவப்பணுக்கள். ஆ. வெள்ளை இரத்த அணுக்கள். இ. இரத்த தட்டுகள். இ. அயனிமம். கேள்வி 3. நுரையீரலின் முக்கிய செயல்பாடு என்ன? ஆ. இரத்தத்தை பம்ப் செய்ய. ஆ. உணவை ஜீரணிக்க. இ. வாயுக்களை பரிமாறிக்கொள்ள. இ. கழிவுகளை வடிகட்ட. கேள்வி 4. இரத்தத்தின் திரவ பகுதி எது? ஆ. இரத்த சிவப்பணுக்கள். ஆ. வெள்ளை இரத்த அணுக்கள். இ. இரத்த தட்டுகள். இ. அயனிமம். கேள்வி 5. இதயத்திலிருந்து உடலுக்கு இரத்தத்தை எடுத்து செல்லும் இரத்த நாளம் எது? ஆ. நரம்பு அல்லது வெயின். ஆ. தமனி. இ. தந்துகி. இ. நரம்பு அல்லது நர்வ்.